தேவனும், வார்த்தையை கவனிங்க, தேவனும் தேவப்பிரசன்னமும் மதிப்பிழந்த காலம். எது? தேவனும் தேவப்பிரசன்னமும் மதிப்பிழந்த காலம். 1 சாமுவேல் 2:29. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாய்ச்சித்தார். அப்படியே சொல்லியிருக்கு. 1:29 வாசிங்க. அப்படின்னு என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். பார்த்தீங்களா? என்ன உதைப்பானே? தலைக்கு மேலே வச்சிருக்கணும் தேவனையும் தேவ பிரசன்னத்தையும். சரி, தலையிலண்டு இறக்கி விட்டாங்களா? எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். தலையிலண்டு தூக்கி தள்ளுறதா இருந்தால் எங்கே பார்த்து தள்ளணும்? இருதயத்தை பார்த்து தள்ளணும். இது எங்கே கொண்டு வந்துட்டணும்? காலுக்கு கீழே. ஆராதனை உதைப்படுகிறது, தேவநாமம் உதைப்படுகிறது, பரிசுத்தமும் விசுவாசமும் ஆழ்ந்த சத்தியங்களும் உதைப்படுகிறது. ஒரு காலத்தில் நெஞ்சோட சேர்த்து நம்ம அணைத்து கொண்டிருந்த ஆவிக்குரிய காரியங்கள் மதிப்பை இழந்து 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 எங்கே வந்துட்டு? காலுக்கு கீழே. அந்த காலத்தில் தான் சாமுவேல் வளர்ந்தான். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் மிதிக்கிறத பார்த்து பார்த்து வளர்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மிதிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு மற்றவங்க அதுக்கு மதிப்பை சொல்லி கொடுக்காததுனால அந்த பிள்ளைக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. வீட்டில் பெரியவர்களுடைய காலுக்கு கீழே பைபிள் சவுட்டுப்படுதுன்னா அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளும் பிறந்ததுலேருந்து எதை மிதிக்கும்? பைபிளை மிதிக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியல. அப்படின்னா அந்த வகையில் சாமுவேலும் தேவ பிரசன்னத்தை உதைக்கிற ஆளாதான் வளர்ந்திருக்கணும். ஆனா சாமுவேல் தெய்வத்துக்கு மதிப்பை கொண்டு வருகிறவனாய் வளர்ந்தான். ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க பாருங்க, இந்த தேசத்துல உங்களால கர்த்தருக்கு மதிப்பு உயரணும். தப்புதான் தப்புதான் தப்புதான். இந்த பிரதேசங்களில் உங்களால தெய்வ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். கை தட்டி, கையை தட்டி. உடந்தல் பிரௌடபத்துடாதன பிரௌடபல் கபரபரபரபரபா ரேல் அந்தரபரப சந்தரபரபரபரபா. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. தேவ நாமம் மதிப்பிழந்த சமூகத்தில் நீங்க வளர்கிறீர்கள். தேவ நாமம் மிதிக்கப்படுகிற சமூகத்தில் நீங்க வளர்கிறீர்கள். வசனமும் உபதேசமும் ஆழ்ந்த சத்தியங்களும் வசன வியாக்கியானங்களும் ஆவிக்குரிய கிருபைகளும் வரங்களும் ஆவிக்குரிய ஞானமும் உதைக்கப்படுகிற காலத்தில் நீங்க வாழ்கிறீர்கள். ஆனா உங்களால கர்த்தருடைய நாமம் உயருது, கர்த்தருடைய நாமம் உயருது, கர்த்தருடைய நாமம் உயருது. கையை தட்டி. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு வைங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம மோசமான செயல்கள் செய்தால் மதிப்பு குறைவது நமக்கு மட்டும் அல்ல. யாருக்கும் மதிப்பு குறையுது? மெதுவாக பேசுங்க, சாத்தான் கேட்டுட போகிறான். யாருக்கும் மதிப்பு குறையுது? ஆண்டவருக்கும் மதிப்பு குறையுது. நம்மளை திட்டணும்னாலே முதல்ல என்ன சொல்லி தான் திட்டணும்? இதுக்கா பைபிள் எடுத்துகிட்டு ஓடுறேன்னு தானே கேட்கணும். திட்டு மொத்தம் யாருக்கு கொடுக்கணும்? அப்படின்னா எந்த சமூகத்தில் மோசமாக சித்தரிக்கப்பட்டோமோ, எந்த சமூகத்தில் கேவலமாக நடந்தோமோ, அதே சமூகத்தில் பைபிள் எடுத்துட்டு நேர்மையாய் சாட்சியாய் வாழ்ந்தால் மதிப்பு யாருக்கு? உதைக்கிறீங்களா? மதிக்கிறீங்களா? கர்த்தரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் இங்கே வச்சிருக்காங்க.
இந்த கால பழக்கத்தால் சில நேரம் மதிப்பை இழக்கிறோம். எதனால்? என் தமிழ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடலன்னு நினைக்கிறேன். எதனால்? கால பழக்கத்தால். முதல்ல எல்லாம் நமக்கு பாட்டே தெரியாது. அதனால் ஒவ்வொரு பாட்டையும் இதயத்திலிருந்து பாடுவோம். எங்கேருந்து? இதயத்திலிருந்து. அப்பான்னு கூப்பிட்டா நம்ம பாடுறத பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு அழுகை வரும். அப்படி கூப்பிடுவோம் அப்பான்னு. இப்போ அப்பான்னு கூப்பிடும்போ அப்பாவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்பா. முந்தி எங்கிருந்து வந்து இப்போ அதுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. காலப்பழக்கத்தால் மதிப்பு குறையுது. முதல்ல நமக்கு ஒரு வசனமும் தெரியாது. ஒரு வசனம் கேட்டால் போதும் பரவசம். கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசினார், கர்த்தர் என்னோடு திட்டமாக பேசினார், நான் கேட்ட தெய்வ சத்தம். அப்புறம் காலப்பழக்கத்தால் பாஸ்டர் என்ன பிளான் பண்ணி குத்தினாருன்னு நினைக்கிறேன். என் தமிழும் உங்களுக்கு புரியலையோ? பாஸ்டர் என்ன எய்ம் பண்ணி குத்தினார். இதே வசனத்தை 10 ஆண்டுக்கு முன்ன கேட்டப்போ ஐயோ கர்த்தர் என் தவறை உணர்த்தினார், கர்த்தர் என்னோடு நேரடியாய் பேசினார், கர்த்தருடைய வசனம் அம்பை போல வந்து என் ஈரலை பிளந்தது. இப்போ உள்ள ஈரலும் இல்லை, சூரலும் இல்லை. இப்போ அம்பு வந்தது, குத்திட்டு அப்போ அந்த பக்கம் போய்விட்டது, அறியவே இல்லை. ஏன்? மதிப்பு போயிட்டு. முந்தையெல்லாம் ஜோம் பண்ணும்போது பயங்கர பரவசம். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், உள்ள ஒரு தாகம். ஏன்னா அப்போ நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போது பாட்டுக்கு ஒரு மதிப்பு, வசனத்துக்கு ஒரு மதிப்பு, ஜபத்துக்கு ஒரு மதிப்பு, ஆலயத்தில் கேம்பஸுக்குள்ளே வரும்போதே ஒரு மதிப்பு. காலப்பழக்கத்தில் என்ன ஆகுது? நமக்கு தெரியாத பாட்டா? உண்மைதானே? நமக்கு தெரியாத ஜபமா? நமக்கு தெரியாத பிரசங்கமா? நமக்கு தெரியாத ஆராதனையா? நமக்கு தெரியாத சர்ச்சா? என்ன ஆகுது? உதைப்படுகிறது. என்ன ஆகுது? உதைப்படுகிறது. தேவனும் தேவ சந்நிதியும், தேவனும் தேவ சந்நிதியும் மிதிக்கப்படுகிற காலத்தில் தான் சாமுவேல் வாழ்ந்தான். ஆனால் சாமுவேல் வளர்ந்த பொழுது தேவனை உயர்த்தினான். நல்ல கையை தட்டணும். முடிஞ்சா நல்ல கையை தட்டணும். நல்ல வாயை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி, உங்கள் கிரியைகள் மூலம் தெய்வ நாமம் மகிமைப்படுவதாக, உங்க வார்த்தைகள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக, உங்க செயல்கள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கையை தட்டி ஒரு தமிழ் பாட்டுண்டு இல்லையா? உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், பாடுவே. ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஒரு தடவை கூட உங்க நாமம்
இன்று மேன்மை அடையணும். சத்தம் போதல்ல. பாடுவோம் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் சத்தம் உயர்த்தி பயங்கர மகிமை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செயல்களினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். நம்ம வார்த்தையினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். நம்ம வாழ்க்கையினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். அதுதான் என் வாஞ்சைன்னு சொல்றவங்க கை தட்டி ஆண்டவரை